கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு கரூரில் முதலமைச்சர் விஜய் ஒரு நீண்ட பேச்சு ஒன்றை கொடுத்திருந்தார். அது லார்ஜ்லி அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட்ட நெரிசலால் தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அதிலே காலதாமதம் ஏற்பட்டது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதன் காரணத்தினால 41 பேர் இறந்து போனார்கள். அதற்கு பிறகுதான் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. பல நாட்களுக்கு பிறகு, ஒரு 280 நாள்களுக்கு பிறகு அங்கே விஜய் திரும்ப போகிறாரு. ஸோ அதில் வந்து அவர் தன்னுடைய வலி, வேதனை அதெல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு சதி கோட்பாடு ஒன்றை முன்வைக்கிறார். இந்த இறப்புக்கு யார் காரணம்? அது வந்து யாருமே எதிர்பார்க்காமல் நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி. காவல்துறைக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது. காவல்துறையை யாரோ இயக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அந்த கூட்டத்தில் அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சி என்னென்னலாம் செய்திருக்கு, தன்னுடைய எதிர்க்கட்சி முக்கியமாக திமுக வந்து கண்ட மாதிரியாக சாடுகிறார். ஊழல் பற்றி பேசுகிறார். சென்ற ஆட்சியில் என்னென்ன மாதிரியான ஊழல்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதை கண்டு எல்லாரும் நடுங்கி ஓடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. தேர்தலில் அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்தல்லையும் மக்கள் வந்து திமுகவுக்கு பாடம் புகட்டணும், இடைத்தேர்தலில் அவங்கள தோற்கடிக்கணும், அதற்கு பிறகும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். இதுதான் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இட். ஸோ இது வந்து நேச்சுரலி இது பயங்கரமாக திமுகவை ட்ரிகர் பண்ணிருச்சு. திமுகலேருந்து பல தலைவர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. முக்கியமான 2 பேர் எதிர்வினை ஆற்றலை இப்போதைக்கு நமக்கு கிடைச்சது வரைக்கும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒன்றும் பேசலை. தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் பேசலை. ஆனால் வரிசையாக பலர் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் அந்த ஒரே ஒரு முக்கியமான ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. இந்த டாபிக் அவர் பேசினது, அதில் அவர் வந்து திமுகவை மிக கடுமையாக குற்றம் சாட்டியது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே அந்த இறப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து சிலருக்கு அரசு வேலை தருவதற்கான ஆணைகள் கொடுக்கப்பட்டன நேற்றுக்கு. அது இன்னொரு நிகழ்ச்சியில், இந்த நிகழ்ச்சியில் இல்லை, இவர் பேசிய இந்த நிகழ்ச்சியில் இல்லை, அது தனியான இன்னொரு நிகழ்ச்சியில். அதை எதிர்த்தோ அதை ஆதரித்தோ சில தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம மொத்தமாக நாம் எப்படி பார்க்க போகிறோம்னா, திமுக தலைவர்களெல்லாம் என்ன பேசினாங்க, அதிமுக அதிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, டிடிவி தினகரன், பாரதிய ஜனதா. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா முக்கியமான கட்சிகளோட தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாம் தமிழர் சீமானுக்கு வந்து கருத்துங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த வேலைகளுக்கு எதிராக அப்படிங்கிறது நாம் தமிழர் ஒரு வழக்கே போட்டிருக்காங்க. ஸோ அது தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் இதற்கான கண்டனமாக நம்ம எடுத்துக்கலாம். வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல வந்து கனிமொழி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய தங்கை, திமுக எம்பி, கட்சியுடைய துணை பொதுச் செயலர். ஸோ இவர் வந்து முக்கியமாக மிக கடுமையாக அவர் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு வந்து கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் முதல்வர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் இதை பற்றி பேசியிருக்கவே கூடாது. அதுதான் அவங்க சொல்ல வர வாதம். நான் பொறுப்புடன் நடந்து கொள்ள விரும்புவதால் அந்த சம்பவத்தை பற்றி பேசப்போவதில்லை. ஆனால் கரூரில் களத்தில் நின்று உதவியது யார், மக்களை தவிக்க விட்டு விட்டு ஓடியது யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக பிரச்சனையை உருவாக்கியது தமிழக வெற்றிக் கழகம், அதை உருவாக்கிட்டு ஓடி போயிட்டார் விஜய். ஆனால் உண்மையிலேயே களத்தில் நின்று உதவியது அப்படிங்கிறது திமுக தான். நாங்கள் ஆளும் கட்சியாகவும் இருந்தோம், ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் பொறுப்பும் இருந்தது, அதை தாண்டி ஒரு கட்சியாகவும் நாங்கள் உதவி செய்தோம் அப்படின்ட்டு கனிமொழி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்தோடைய பொறுப்பு அமைச்சர், அப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார். ப்ளஸ் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக கரூரோட கம்பெனி ஓனர் அப்படின்னு தான் வந்து அவரை விஜய் அறிமுகப்படுத்தினார். ப்ளஸ் ஓடு 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 ஓடுன்னு அந்த ஃப்ரேஸே வந்து இவருக்காக தான். ஓடிக்கிட்டே இருக்கார் ஒரு அமைச்சர் ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக
ஆனால் வேட்டைக்காரன் மாதிரி நான் விடாமல் அவரை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீட்டோடு அவர் பேசியிருந்தார். ஸோ இவர் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார். ஏன்னா ஏற்கனவே இவர் மீது குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறதுல வந்து இவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ட்டு அவர் இன்றைக்கி ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி அவரும் அவருடைய சகோதரரும் இங்கே சென்னையில் இருந்து கொண்டு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும் பொழுது, அது நேற்றைக்கு பேச்சு நடக்கும் பொழுது இவர் கரூர்லேயே இல்லை, காலை மாலை கையெழுத்து போடுறதுக்காக இவர் சென்னையில் உட்காந்துட்டு இருக்கார். ரைட். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் மிக கடுமையாக ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு, பயங்கர ஆவேசமாக. கடந்த வருடம் செப்டம்பர் 27 அன்று நடந்த கரூர் துயரச் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார்? எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார்? செய்தி கிடைத்தவுடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தான். அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வரச் சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார்? திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஓடு 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 அப்படின்னு இவர் வந்து அதே ஃப்ரேஸை எடுத்து போட்டு அவருடைய பதிவை அவர் முடிச்சிருக்காரு. துரைமுருகன் சமீபத்திய தேர்தலில் தோற்று போனவர், ரொம்ப சீனியர் அமைச்சர், திமுகவிலிருந்து பலமுறை காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று இன்றைக்கு தோல்வி அடைந்தவர், திமுகவுடைய மூத்த அமைச்சர் அவர் தான். ஸோ அவர் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இவ்வளவு கர்வம், இவ்வளவு ஆணவம் தேவையில்லை முதல்வர் விஜய்க்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அவர் சொல்கிறது. பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். இதுவரை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து அனுசரணையாக பேசுவதைத்தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது முதலமைச்சருக்கு முறையல்ல. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வீரர்கள் அல்ல என்று கண்ணதாசன் கூறுவார். இந்த வெற்றி நிலையானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒரு காலத்தில் எங்களை விட்டால் ஆளில்லை என்று காங்கிரஸ் சொன்னது. காங்கிரஸ் தோற்காமலா போய்விட்டது? அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம். அது இரண்டையும் ஒன்றாக பாவித்து அடுத்த முறை மக்களின் மனத்தை கவர்கிறவன் தான் அரசியல்வாதி. ஏதோ வந்துவிட்டோம் என்பதற்காக பேசக்கூடாது. அதுவும் சொந்த பலம் அல்ல. ஊரான் பலத்தில் வந்திருப்பவருக்கு இவ்வளவு கர்வம் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க, நான் தொடர்ந்து பேசினா அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக சோழியை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னது வந்து இவர் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார். ஏன்னா ஆக்சுவலாக இவரெல்லாம் வந்து யார் என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட தோற்று போனது வந்து இவருக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான். அடுத்து முன்னாள் அமைச்சர், இப்பொழுது ஜெயித்திருப்பவர் எம்எல்ஏவாக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், இவர் தன்னுடைய பங்குக்கு ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது கரூர் சம்பவத்தின் போது வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை விமர்சித்த முதல்வர் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு, அதாவது வேணும்ட்டே என்ன ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காகவே கொண்டு வந்தது அப்படிங்கிறதுனால அந்த பொருள்பட சொல்லிட்டார் இல்லையா. அதை கிரிட்டிசைஸ் பண்ண விஜயை இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. சரிப்பா, நாங்கள் தான் கொண்டு வந்தோம், ஆனால் இப்பொழுது உங்களுடைய ஆட்சியிலும் அதே தானே பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 285 நாள்கள் கழித்து கரூருக்கு சென்று விட்டு தற்போது மனத்தில் வலி இருப்பதாக கூறுகிறார். திமுக நினைத்திருந்தால் அன்றைக்கே விஜய் மீது வழக்கு பதிவு செய்திருக்க முடியும். இது வந்து ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் போடலை? அப்போ நீங்கள் விஜய் குற்றவாளி என்று நினைத்திருந்தால் அவர் மீது குற்றம் பதிவு செய்யாமல் விட்டது யாருடைய குற்றம்? இப்போ வந்து நாங்கள் அன்றைக்கே போட்டிருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய திமுக ஆதரவாளர்களும் அதே தான் எழுதிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். ஊர் பேர் தெரியாதவர்கள் பலர் அதை இன்றைக்கி வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? கேஸ் போடுறதுக்கு அன்றைக்கி முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் போடலை, அல்லது ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணத்தினால நீங்கள் போடலை. இன்றைக்கி வந்து நாங்கள் அன்றைக்கே போட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்?
அப்புறம் நிறைய மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிட்டு மக்களிடையே தொடர்ந்து சினிமா வசனங்கள் பேசுவதை விட்டுவிட்டு அரசு நிர்வாகத்துக்கு தேவையான நிதானத்துடன் முதல்வர் விஜய் மக்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சிவசங்கரன் முடிச்சிட்டார். டிகேஎஸ் இளங்கோவன் தான் வந்து நிறைய ஆதாரங்களோடு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் பேசியிருக்காரு. கரூருக்கு விஜய் என்னெல்லாம் டீட்டெயில் நேராக உள்ளுக்குள்ளே போயிடுவோம். இவர் வந்து டிகேஎஸ் இளங்கோவன் வந்து செய்தி தொடர்பு குழு தலைவர். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றே நடத்திட்டார். அப்போ செய்தியாளர்கள் எல்லாத்தையும் அழைத்து அவர் சொன்னது இதுதான்: கரூர் சம்பவத்தில் இதைவிட மோசமான ஒரு பொய்யை முதல்வர் சொல்ல முடியாது. அங்கிருந்தவர்கள் மயக்கமடைந்து விழுந்ததற்கு காரணம் காவல்துறை அல்ல. ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி தண்ணீர் உணவு இல்லாமல் 10 மணி நேரம் நின்றதாலேயே அங்குள்ளவர்கள் மயக்கமடைந்தனர். பெண்கள் சிறுநீர் கழிக்க கூட செல்ல முடியாத நிலையில் இருந்தனர். விஜய் சொன்னபடி 12 மணிக்கு வந்து பேசிவிட்டு சென்றிருந்தால் அந்த மக்கள் அனைவரும் 1 மணிக்கே வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். 7:30 மணி வரை மக்களை நிறுத்தி வைத்த ஒற்றை காரணத்தினால்தான் ஆங்காங்கே அவர்கள் மயங்கி விழுந்தார்கள். இதை தவிர அங்கே கலவரம் நடக்கவில்லை, தள்ளுமுள்ளு நடக்கவில்லை. அவர்களின் உடல் எந்த அளவுக்கு வெயிலை தாங்கும் என்பதை யோசிக்க வேண்டும். அறிவுள்ள மனிதர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் இதற்கும் சினிமா வசனம் யாராவது எழுதி கொடுத்தால்தான் பேச வேண்டும் என்று நினைக்கிறாரா? 100 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கரூர் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை. அப்போது திமுக அரசு மற்ற மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து 100 பேரில் 60 பேரை காப்பாற்றி இருக்கிறது. 40 பேரை காப்பாற்ற முடியவில்லை. அவர்கள் உயிரை காப்பாற்றியது எங்கள் அரசு. இதை மறந்துவிட்டு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இறப்பு என்பது இயற்கையாக நடந்தது. மயக்கமடைந்தவர்களை, இன்ஃபேக்ட் அந்த கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்களை யாரும் காப்பாற்றவில்லை. அங்கிருந்த கூட்டம் அனைத்தும் விஜயை பார்க்க வந்த கூட்டம். விஜய் ரசிகர்கள் கீழே விழுந்தவர்களை காப்பாற்றக்கூட மனசு வராமல் சில இடங்களில் அவர்கள் மீது ஏறி சென்றனர். அவர்களை உதைத்து தள்ளிவிட்டு செல்கிறார்களே தவிர அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், தூக்கி உட்கார வேண்டும் என யாரும் நினைக்கவில்லை. இந்த ரசிகர்களின் கூட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அவர் வந்து விஜயை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணல, விஜய்க்கு வாக்களித்தவர்கள், விஜயோட ரசிகர்கள் எல்லாரையும் குற்றம் சொல்லிட்டார். ஒரு பெரிய கூட்டத்தில் ஒவ்வொரு நபருக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த கூட்டத்தில் கலவரம் நடந்தால் காவலர்கள் உள்ளே நுழைந்து அந்த கலவரத்தை தடுக்கலாம். வெயிலிலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்ததை எப்படி கலவரம் என்று சொல்ல முடியும்? மக்களை காக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான், மக்களை டிலேயாக காக்கனா காப்பாற்றல வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த நாளையே விஜய் தொடங்கி இருக்கிறார். 7:30 மணி வரை வேண்டுமென்றே நிற்க வைத்திருக்கிறார். இப்பொழுது கரூரில் இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. அந்த மக்கள் தம் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அரசு வேலை வழங்குகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் திமுக. இப்போ அடுத்து அதிமுகலேருந்து ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் அவர் சொல்கிறது: கரூர் சென்ற முதல்வர் வழக்கம் போல வசனகர்த்தா கொடுத்த ஸ்கிரிப்ட் படி முழங்கி தள்ளியுள்ளார். தன் தவறை உணராமல் காவல்துறை மீது பழி போடுவது, பஞ்ச் டயலாக் அடிப்பது, தில் இருக்கா திராணி இருக்கா என அநாகரிக பேச்சை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் மோசமானது. நடிகரை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கு நினைவு மண்டபம், உறவினர்களுக்கு அரசு வேலை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது வந்து அப்படியே விஜயை மிமிக் பண்ணுறாரு. அடுத்து அது என்னென்னா, ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ஓகே 2-3 இடத்துல அதிமுகவை பற்றி சொல்கிறாரு. அதில் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து தீர்ந்து போன சக்தி அப்படிங்கிறது தான் வந்து அதிமுகவுக்கு அவர் சூட்டி இருக்கிற பேர். மற்றபடி அவர் திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இதுவே வந்து பயங்கர ட்ரிகர் இவங்களாக்கியிருக்கு. தீர்ந்து போன சக்தியிலிருந்து குதிரை பேரத்தில் ஆள் பிடிக்கும் முதல்வரே, உங்கள் கட்சியினர் செய்யும் முறைகேடுகள் தினமும் செய்திகளில் வருவதை முதலில் கவனியுங்கள். நினைவு மண்டபம், உறவினர்களுக்கு அரசு வேலை, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு. அதையும் அவர் வந்து இன்னும் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த மாதிரி வந்து அரசு வேலையை தூக்கி தன்னுடைய கட்சி கூட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு கொடுப்பது போல. அது இது ஒன்னோடதே கிடையாது. இது ஒரு கட்சியுடைய ஒரு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அரசுலேருந்து வேலை எடுத்து நீ தூக்கி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வேற கடுமையாக சாடி இருக்குது. இப்போ இது வந்து திமுக அதிமுக முடிச்சாச்சு. இப்போ நட்பு சக்திகள் என்ன சொல்கிறாங்க மற்றும் நியூட்ரல் சக்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ வந்து திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக விபத்து வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கும் நடைமுறை நல்லது தான் அப்படின்ட்டார். விபத்து வன்முறை யோசிச்சு பாருங்க, எந்த விபத்து? இப்படி கூட்ட விபத்தா, தனி விபத்தா, தெருவில் பைக் போட்டு அடிக்கும் பொழுது நடந்தால் அந்த விபத்துக்கும் உண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, விபத்தில் வன்முறைகளில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதையும் அடுத்த தலைமுறையினரை பாதுகாக்க அரசு பணி வழங்குவதையும் விசிக ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. கட்சி சார்ந்து பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்ற பார்வை முக்கியமானது. இது போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கும் நடைமுறை நல்லது என்று கருதுகிறேன் அப்படின்ட்டார் அவர் ஒட்டுமொத்தமாக. அப்போ வைல்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு வேணும். அப்படி பார்த்தா அதுக்கப்புறமா சுத்து போகிறவங்களோட உறவினர்களுக்கு மட்டும்தான் அரசியல் வேலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அடுத்து நயனார் நாகேந்திரன், இவர் பாராட்டுறதா திட்டுறதா அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்குது. ஒரு பக்கம் முதல்வர் விஜய் அரசு வேலை வழங்கி இருப்பது ஒரு வகை லஞ்சம் தான் அப்படிங்கிறார், அது கிரிட்டிசிசம். ஆனால் அதே சமயம் இதை வரவேற்கவும் செய்கிறார். அவருக்கே தெரியல அவர் என்ன பேசுகிறாருன்ட்டு. கோவையில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதுதான் சொல்கிறாரு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் அரசு பணி ஆணை வழங்கியுள்ளார். அது ஒரு 32 பேருக்கு தான் அந்த மாதிரி பணி ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒருவர் அவர் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறதுனால அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. நானும் இதற்கு வரவேற்பு அளித்தேன் அப்படின்ட்டார் நயனார் நாகேந்திரன். சரி, அப்போ வரவேற்பு தானே. அப்புறம் இவரும் திருமாவளவன் மாதிரி இதனை போல சாலை விபத்தில் உயிரிழந்தோர், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. மின்சாரத்துறையில் வாரிசு அடிப்படையில் பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டியுள்ளது. அதாவது மின்சாரத்துறையில் உயிரிழந்தோர்னு அதை எடுத்துக்கிறேன். சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள், மின்சாரத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உயிரிழந்தவர்கள், போக்குவரத்து துறையில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டியுள்ளது. ஓகே, அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். மின்சாரத்துறையில் நிறைய இடங்கள் காலியாக இருக்குது, போக்குவரத்து துறையில் நிறைய வேலைகள் காலியாக இருக்குது, வருவாய் மற்றும் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றும் போது உயிரிழந்தோரின் வாரிசுகள். ஓகே, அப்போ இந்த பல்வேறு துறைகளில் உயிரிழந்தோரின் வாரிசுகள் அப்படின்லாம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. அப்போ அது பிரச்சனை தானே. இவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? குரூப் 1 டெட் போன்ற தேர்வுகளுக்கு படித்து கடினமாக உழைத்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இவர்களுக்கும் முன்னமேயே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யார்? அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இறந்து போனவர்களுக்கு கருணை அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை தருவதுன்னு ஒரு நடைமுறை ஒன்று வழக்கத்தில் இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, இவங்களுக்கெல்லாம் முன்னமேயே கொடுத்துருக்கணும். கரூர் சம்பவம் தொடர்பாக அரசு பணி கொடுக்கப்பட்டதில் தவறில்லை. இவர்களின் கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுப்பதை பார்த்தால் இதில் சுயநலம் இருப்பது தெரிகிறது. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நமக்கு புரியல. இப்படி ஒரு கோல் போடுறாரு, இப்படி ஒன்று போடுறாரு. கொடுக்கணும், வரவேற்கிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கல? மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தா வேலையே இருக்காது. பக்கத்து மாநிலத்துக்கு போய் கேரளாவில் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க சார், எங்கள் ஊரில் செத்து போயிட்டாங்க, அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும், கர்நாடகாவிலேருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு கோட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். அடுத்து ஜோதிமணி, காங்கிரஸ் ஜோதிமணி. இவங்க விசிகேல ஒரு ஜோதிமணின்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவர் இல்லை. காங்கிரஸ் ஜோதிமணி பெண் எம்பி. இவங்க காங்கிரஸ் இல்லையா, அதனால் முழு ஆதரவு. அது எக்ஸ் பக்கத்தில் அவங்களுடைய பதிவில் தான் அவங்க எழுதியிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற அந்த கொடும் துயரமான சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களின் வலி என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அன்புக்குரியவர்களை இழந்த, ஏன்னா இவங்களுக்கு கரூர் தான் கான்ஸ்டிடென்சி. செந்தில் பாலாஜி கரூர் கான்ஸ்டிடென்சி, ஜோதிமணி கரூர் கான்ஸ்டிடென்சி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்வர் பேசின பேச்சை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அன்புக்குரியவர்களை இழந்த அந்த குடும்பங்களின் கண்ணீருக்கு எந்த நிவாரணமும் ஈடாகாது. ஒரு பணி நியமனம் மட்டும் அவர்கள் இழந்த வாழ்க்கையை மீட்டு தர முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அந்த குடும்பங்கள் இன்று எதிர்கொள்ளும் வாழ்க்கை போராட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்து, இதுதான் மேட்டர். திரும்ப 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 எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது அப்படின்லாம் எழுதிட்டு நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள்லாம் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் இல்லையா, நீங்கள் விட்னஸ் மைண்டை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமாக இது மாறிவிடும்னு. ஸோ அதுக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த துயரச் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட எமது மக்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடமும் சிபிஐ விசாரணையிலும் தங்களது வாக்குமூலங்களை ஏற்கனவே பதிவு செய்துள்ளனர். இதனால் எமது மக்களின் மனநிலையில் புதிதாக எவ்வித மாற்றமும் ஏற்பட்டு விடாது. எனவே துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கான இந்த எளிய ஆதரவை அரசியல் கண்ணோட்டத்தோடும் கடுமையான விமர்சன பார்வையோடும் அணுகாமல் கருணையோடும் மனிதநேயத்தோடும் அணுக வேண்டும் என்று எமது மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ டிடிவி தினகரன் எடுத்துப்போம், பிற கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள். பட் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் திங்கிங் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். டிடிவி தினகரன் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாமே இந்த வேலை கொடுக்கறத மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க. அரசு பணி என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வழங்கும் சலுகை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம அதுலேருந்து ஒரு செலக்டிவாக எடுத்துப்போம் அந்த அறிக்கையிலேருந்து. தவிக தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கும் அரசின் முடிவு, அரசு பணியை இலக்காக கொண்டு ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் இரவு பகலாக உழைத்து தயாராகி வரும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனத்தில் கடும் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட துயரச் சம்பவத்திற்கு அரசின் நிரந்தர பணியிடங்களை இழப்பீடாக வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாத அணுகுமுறையாகும். இதுபோன்ற முடிவுகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தால் குடும்பத்துக்கு அரசு வேலை என்ற தவறான எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்கும் அபாயம் உள்ளது. அரசின் அதிகாரத்தையும் பொதுமக்களின் வரிப்பணத்தால் இயங்கும் நிர்வாகத்தையும் பயன்படுத்தி வரவிருக்கும் இடைத்தேர்தலை மனத்தில் கொண்டு இதுபோன்ற அரசு பணி நியமனங்களை வழங்குவது நிர்வாக நெறிமுறைகளுக்கும் சம வாய்ப்பு கொள்கைக்கும் எதிரானதாகும். அரசு பணி என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சலுகை அல்ல, திறமை, தகுதி மற்றும் அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள சமவாய்ப்பு கொள்கையின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய பொது உரிமையாகும். எனவே இந்த முடிவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். பாமகவோட அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வேலை வழங்குவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு நேரா வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டம் எப்போ நடந்ததுன்னு, அதில் எப்போ இறந்து போனாங்கன்னா 1980களில் 80கள் போய் 90 ஆகி அதுக்கப்புறமா ஒரு 26 வருடங்கள்னா கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 40 வருடங்களுக்கு மேலே கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி அரசு வேலைக்கான ஆணைகளை விஜய் வழங்கியுள்ளார். கருணை அடிப்படையிலான இந்த உதவி வரவேற்கத்தக்கது. ஸோ வரவேற்றுட்டார். அதே நேரத்தில் இத்தகைய உதவிகள் ஒரு சாராருக்கு மட்டுமின்றி பல்வேறு காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு யாருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. ஓகே, இத்தகைய உதவிகள் வழங்கப்பட வேண்டிய பல்வேறு நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட அவர்களில் முதன்மையானவர்கள் வன்னியர்களுக்கு 20% தனி இட ஒதுக்கீடு, அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 22% உயர்த்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு வார தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய கொடூரமான துப்பாக்கிச் சூட்டிலும் பிற அடக்குமுறைகளிலும் கொல்லப்பட்ட 21 பேர் உள்ளிட்ட 25 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள்தான். நேற்றுக்கு நடந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்து இவ்வளோ பேருக்கு நீ வேலை கொடுத்துருக்க, ரைட்? ஆனால் எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி நடந்த துப்பாக்கிச்சூடு முதல் பல்வேறு விஷயங்கள் வழியாக கொல்லப்பட்டவர்கள். அடக்குமுறையில் அடிச்சு கொண்டாங்களா என்னன்னு தெரியல, எல்லாமே காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டார். இவர்களுக்கு அரசு வேலையும் புற உதவிகளும் பெறுவதற்கான அனைத்து உரிமைகளும் உள்ளன. எனவே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டேன். எனவே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதைப் போல இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் உடனடியாக அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. நம்ம ஒரு குவிக் ரவுண்ட் அப்பில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. திமுக கொந்தளிப்பில் இருக்குது. நிச்சயமாக அவங்க வந்து கோர்ட்டுக்கு போக போகிறாங்க. இவர் வந்து நாங்கள் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கோம். அதுக்கே அப்படின்னா முதல்வர் பேசியது வந்து மிக கொடூரமான நீதிமன்ற அவமதிப்பு, எனவே அவர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் அப்படின்ட்டு அவங்க போக போகிறாங்க. 100% ஷூர்.
இப்போ அதிமுகவுக்கு வந்து தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறது தான் கோபமே. அவங்களுக்கு மற்றதெல்லாம் கோபம் இல்லை. தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிற என் கட்சியிலேருந்து ஆளுகளை உருவிக்கிட்டே இருக்கு. அதுதான் எங்களுடைய கோபம். மற்றபடி வி ஆர் அன்கன்சர்ன்ட். ஓகே. ஆனால் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டாரு. நீ வந்து இதில் இறந்து போனவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுங்கிறது வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டார் அவர். நயனார் நாகேந்திரனுக்கு வந்து இதுவா அதுவா கொடுக்கணும் தான், ஆனால் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறதா, எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க போகிறோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு விட்டுட்டார். டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து டிடிவி தினகரனுடைய ஸ்டாண்டும் நாம் தமிழர் கட்சியோடைய ஸ்டாண்டும் தான் இதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு 2 பேராவது இருக்காங்களே தமிழகத்தில் அப்படிங்கிறது. மற்ற விஷயங்களில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அஃப்கோர்ஸ் ஈவன் ஜெயக்குமாரே கூட கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு அப்படின்னா அந்த கடை தேங்காய்னா கடை இருக்குது, தேங்காய் கடை இருக்குது, அப்படியே அங்கேருந்து ஒரு தேங்காயை உருவி அதுக்கு காசு கொடுக்காம நேராக போய் பிள்ளையாருக்கு போட்டு உடச்சிவிட்டு, யோ தேங்காய் எங்கேயா அப்படின்னா பிள்ளையாருக்கு தானடா கொடுத்தேன், என் கடை தேங்காய் எடுத்து நீ யாரா பிள்ளையாருக்கு கொடுக்குறது, வேணா நான் கொடுத்துக்கிறேன், நீ கொடுக்கணும்னா காசை வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அமமுக வந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஸ்டாண்டை வச்சிருச்சு. நாம் தமிழர் கேஸே போட்டுட்டாங்க. நாம் தமிழர்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அது நாம் தமிழர் சீமானுமே அது தெளிவாக சொல்லிட்டாரு. கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடாலஜி வழியாக நீ வேலையை கொடுக்கறதுக்கு பதிலாக யாருக்கு வேலை தரணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு நெரிசலில் விழுந்து செத்து போனவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நீ எப்படி கொடுக்கலாம்? அதுதான் அவங்களுடைய தெளிவான கேள்வி. இந்த வழக்கின் காரணமாக இப்போ கொடுக்குற ஜாபெல்லாம் டெம்பரரி தான், அது தொடருமா தொடராதா அப்படிங்கிறத எங்களுடைய இறுதி தீர்ப்பு முடிவு செய்யும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அமர்வு 2 பேர் அடங்கிய நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொல்லிருச்சு. அதில் என்ன நடந்தாலும் இது வந்து பிரஸ்டீஜ் மேட்டர் விஜய்க்கு. அதனால் அதில் வந்து அட்வர்ஸாக ஏதாவது கமெண்ட் வந்ததுன்னா உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. ஸோ ஒரு விதத்தில் இந்த வழக்கை நான் ஆதரிக்கிறேன், ஏதோ ஒன்று செட்டில் ஆகட்டும். இப்போ காங்கிரஸ் வந்து கிளியராக காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் என்னவோ ஏதோ, ஜோதிமணி தன்னுடைய ஸ்டாண்டு வந்து இதெல்லாம் வரவேற்கணுங்க, ஏன்னா அது என்னுடைய தொகுதியை சேர்ந்தவங்க பாவம், அவங்க குடும்பம் கஷ்டப்படும், அதனால் வேலையை கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அன்புமணி வந்து ரொம்ப கிளியராக அதெல்லாம் சரிங்க கொடுத்தீங்க ஓகே, அப்போ எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் போராடி இருக்கோம், இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா, அது என்ன 40-50 வருஷம் ஆனால் என்ன, இப்போ நீ கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் தமிழக அரசியல். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.